நாம் கண்களை மூடி தலையில தாழ்த்தி ஜெபத்துள்ளாய் கடந்து போலாம். என் மீட்பர் சென்ற பாதையில் செல்ல ஆயத்தமா, கல்வாரி மலைவாதையில் பங்கை பெறுவாயா. சிலுவையை நான் விடேன், 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 சிலுவையை சிலுவையை நான் விடேன். பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். கண்டு கொள்வோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், அவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினம் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நம்ம இந்த உலகத்துலதான் வாழுறோம், ஆனாலும் இந்த உலகத்தார் அல்ல. அதை எப்பொழுதும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதை நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பேலன்ஸ் வாக்கிங் என்று சொல்லி நம்ம படிக்கும்போது, பள்ளிக்கூடங்கள்ல படிக்கும்போது ஒரு பிடில ஒரு காரியம் நம்ம செய்வோம். ஒரு கட்டை ஒரு 10 அடிக்கு நீட்ட கட்டை, அகலம் இவ்வளவுதான் இருக்கும், ஒரு அங்குலம் இருக்கும், 1 அடி உயரம் இருக்கும். அதுல ஏறி நடந்து அங்க வரைக்கும் போகணும். போனா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அப்போ சில நேரம் நடந்து போகும்போது நம்மள இந்த பக்கம் இழுக்கும், இந்த பக்கமும் இழுக்கும். இங்க விழுந்து இங்கேயும் விழுந்தா நமக்கு மார்க் போச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிதான். உலகத்துக்குள்ள விழுந்தா அவ்வளவுதான், ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போச்சு. நம்ம நேர கத்தரை பார்த்து நடக்கும். எபிரேயர் 12 அதான், கிறிஸ்துவ நோக்கி நீங்க நடங்க. அதையும் இதையும் நம்ம பார்த்தோம்னா விழுந்து போம். பேதுரு அப்போஸ்தலன் அந்த ஜலத்தின் மேலே நடந்து கொண்டிருக்கும் போது அவன் கண் எங்க போச்சு, அந்த காற்று பலமா இருக்கிறத பார்த்துச்சு. இயேசுவை பார்த்து நடக்கிற வரைக்கும் நேரா நடந்தார். நம்முடைய வாழ்க்கையில திசை திரும்பும் போது, சில காரியங்கள் ரொம்ப அதிக இடம் கொடுக்கும் போது நம்முடைய சிந்தனையில நம்ம அநேக வேளையில விழுந்து போறோம். அநேக வேளையில தெரியாது, நமக்கு விழுந்து போறதே தெரியாது. அப்ப சிலுவையை சுமந்துக்கிட்டு, எனக்கு ஆண்டவர் கொடுத்த சிலுவையை நான் சுமந்துக்கிட்டு நடக்கிறேன். கீழே விழுந்துராதபடி நம்பிக்கையோட நான் நடக்கணும், ஜெபத்தோட நடக்கணும், துதியோட நடக்கணும், சந்தோஷத்தோட நடக்கணும் என்று சொல்லி போன வாரம் நம்ம தியானித்தோம். இன்றைக்கு ஆதாரமாக எப்படி நம்ம ஆண்டவர் பின்னால் நடக்கணும் என்று சொல்லி ஒரு வசனத்தை முக்கியப்படுத்தி நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். போன வாரம் முக்கியமா அந்த வசனம் எதுன்னு யாராலே சொல்ல முடியுமா? மறந்துட்டீங்களே. லீட் வர்ஸ் எது எடுத்தேன்னு? நாட்கள் பொல்லாதவைகளானதா, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. இன்னைக்கு வாசிப்போம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 18 வசனம். வாசிக்க கேட்போம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வசனம் நம்ம பார்க்கிறோம், எடுக்க வேண்டாம். ரோமர் புஸ்தகத்திலையும் 1 அதிகாரம் 16 இல்ல நம்ம அதை பார்க்கிறோம். பாருங்க, சிலுவையை பற்றிய உபதேசம் ஒண்ணு இருக்கு, சிலுவை குறித்த ஒரு சத்தியம் ஒண்ணு உண்டு. அத நம்ம அறிந்து கொள்ளணும்.
சிலுவன்னு மேலோட்டமா பாக்குறத விட அதுக்குள்ள ஒரு சத்தியம் இருக்குது. அதை நம்ம உறுதியா பற்றி கொள்ளணும். ஏன்னா அது நமக்கு தேவ பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. இன்னும் அநேக காரியங்கள்லாம் இருக்கு. ஆனா அந்த சிலுவையை பற்றிய உபதேசத்துக்குள்ள இருக்கிற அந்த சத்தியம் அதுதான் என்ன ரட்சிக்கிறது. நான் ஒரு குழியில விழுந்துட்டேன்னு வைங்க, தாவீத போல நான் சொல்லுறேன், நான் உளையான சேட்டுல விழுந்துட்டேன், பயங்கரமான குழியில விழுந்துட்டேன். அப்ப என்னால அதுல மீண்டு ஏறி வர முடியாது. உளையான சேர்ல உதைக்க ஏற முயற்சி பண்ண அது என்ன இன்னும் கூட கொஞ்சம் இழுத்துக்கிட்டே உள்ள கொண்டு போயிடும். வேற யாராவது வந்துதான் என்ன தூக்க முடியும். பாவத்துல இருந்து இன்னும் வேற யாராவது வந்துதான் என்ன தூக்க முடியும். ஒரு பலன் உள்ள ஒருத்தர் தான் வந்து என்ன தூக்க முடியும். வல்லமையுடைய ஒருவர் தான் வந்து என்ன தூக்க முடியும். இயேசு கிறிஸ்து அந்த வல்லமை உடையவராய் இருக்கிறார். அந்த வல்லமை அவருக்கு எப்படி கிடைச்சது? சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தி பாவத்தையும் உலகத்தையும் பிசாசையும் நோய் அவர் ஜெயித்தபடியினாலே அவர் தேவ வல்லமை உடையவராய் தேவ பலனை உடையவராய் இருக்கிறார். அதுதான் சிலுவையின் ரகசியம். சிலுவையில இயேசு மரித்தாரு. அவர் பாவத்துக்கா இல்ல, என் பாவத்துக்கா மரிச்சார். நான் பாவி, என் பாவம் எல்லாம் அவர் மேல வச்சு நம்ம இன்னைக்கு 53 வாசம் ஏசாயா, எனக்காக அவர் அடிக்கப்பட்டார். அந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளும் போது அவருடைய கரம் வந்து அந்த சத்தியம் என்ன அப்படியே அந்த பயங்கரமான குழியில அந்த பாவ சேற்றுல இருந்து என்ன அப்படியாக தூக்கி எடுத்துரும். அதுக்குதான் வல்லமை. கரங்களை தட்டிக்க தர மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் செட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கு. சிலர் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களை குறித்து வேதம் சொல்லுது, நான் சொல்லல, கெட்டு போகிறவர்கள் என்று தெளிவாக சொல்லுது. கெட்டு போறவர்கள் பார்த்தா அதன் கெட்டு போறவர்கள் அதை விசுவாசிக்காது, சிலுவையை விசுவாசிக்காது, சிலுவையின் ரகசியத்தை சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க கெட்டு போவாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு அதை பார்த்தா, இந்த சத்தியத்தை பார்த்தா பைத்தியமா தோணும். ஆனா ரட்சிக்கப்படுகிற எனக்கு அது தேவ பலன் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்தர மேம்படுத்தும். அல்லேலூயா. காலைவேளை ஒரு சில காரியங்களை வேகமா நம்ம பார்த்து கொண்டே போகலாம். முதல்ல வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிப்போம். எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்க. தேவனை அறிஞ்சிருக்குதா? அந்த உலகம் எல்லாம் அறிஞ்சிருக்குதா? இல்ல, இன்னும் அறியல. பாதி பேருக்கு மேல அறியல. வாசிங்க. பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாய். இந்த பிரசங்கத்தை குறித்து அந்த சிலுவையின் உபதேசம், அந்த ரட்சிப்பை பற்றிய சத்தியம், அத இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம். கர்த்தருடைய சத்தியத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அது கெட்டு போறவங்களுக்கு எப்படி இருக்குதா? பைத்தியமாக தோன்றுதான் அந்த பிரசங்கம். இயேசு வந்தாரு, என் பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டாரு. அவர் தேவகுமாரன் மகிமையெல்லாம் திறந்து வந்து என் பாவங்களை, உலகத்தின் பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சிலுவையில மரிச்சாரு. அதனால என் பாவம் நீங்கிச்சு. அப்படி ரத்தம் என்ன கழுவுது. இதுதான் சத்தியம் இல்லையா? அது மற்றவங்களுக்கு அதை பார்த்தா கேட்டா எப்படி இருக்குதா? பைத்தியக்காரங்க மாதிரி பைத்தியமா இருக்கு. இது எப்படி நம்புறது? அவர் மரித்தாராம், உயிரோட இருந்தார். சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் அப்படி தோணுதா? வேதத்துல இருந்து ஒரு சில வசனங்களை
நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு அதான் பிரியமாச்சான், அந்த பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம், அதாவது சிலுவையின் சத்தியம், சிலுவையின் ரகசியம். தேவகுமார் பாதுகா மரித்து பாவத்தை சுமந்து தீர்த்தாரு, ரட்சிப்பு உண்டாகிறது. இந்த சத்தியம் அதை யாருக்கு மத்தவங்க யாரு உலக மனுஷன் கெட்டு போறவங்க கேட்டா இந்த உபதேசம் எப்படி நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்களா? பைத்தியமா இருக்குது கேட்டா, பைத்தியங்கள் மாதிரி இருக்குது எல்லாம். வாசிப்போம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22-23 வாசிப்போம். யூதர்கள் அடையாளத்தை கேட்க, அவங்க இயேசு குறித்த சத்தியத்தை இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொள்ளல. அவங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும். இயேசுகிட்டே வந்து அவ்வளவு அற்புதம் செஞ்சுக்கிட்டாங்க, நிக்கிறாரு. அப்ப ஒரு அடையாளத்தை வானத்துல இருந்து காட்டுங்க. எவ்வளவோ செஞ்சுட்டாருல்ல, ஆனாலும் அவங்க இருதயம் திருப்தி அடையவே இல்லை. இன்னொரு அடையாளத்தை காட்டு. அப்ப ஆண்டவர் சொன்ன உடனே ஒரு அடையாளமா செஞ்சு காட்டினாரு. இல்ல, யோனா தீர்க்கதரிசி அடையாளம். அத ஏதோ மறைமுகமா சொல்றாரு. யோனா தீர்க்கதரிசி 3 நாள் இரவும் பகலும் மீன் வயிற்றுக்குள்ள இருந்தார். அத போல மனுஷகுமாரனும் 3 நாள் பூமிக்கடியில இருந்து மண்ணுக்குள்ள இருந்து உயிரோட எழுந்தார். அந்த யோனா தீர்க்கதரிசி 3 நாளைக்கு பிறகு ஜெபிச்ச போது கர்த்தர் அவனை வெளியே கொண்டு விட்டார். அதுதான் அடையாளம் என்று சொல்லி மறைமுகமா சொல்லுது. அவங்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியும். பைத்தியமாய் தோன்றுது. வாசிங்க, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். ஒரு அடையாளத்தை நாங்க விசுவாசிக்க முடியும், ஒரு அடையாளத்தை காட்டு. அடிக்கடி மோதுறாங்க. சரி, கிரேக்கர் ஞானத்தை தேடு. கிரேக்கர் எப்பொழுதும் அவங்க ஞானத்தை தான் தேடுவாங்க. இதுக்குள்ள ஞானம் ஒண்ணுமே இல்லை. இதுல சிலுவை குறித்த சத்தியம், ரட்சிப்பை குறித்த சத்தியம், இந்த சுவிசேஷத்துக்குரிய சத்தியத்துக்குள்ள ஒண்ணுமே ஞானம் ஒண்ணுமே இல்ல. அவங்களுக்கு அது பைத்தியமா. யூதருக்கு அவரை பார்த்தா இடரெல்லாம் இருக்கு. இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா, இவன் சகோதரர்லாம் இன்னும் எங்களோட இருக்கா, இவன் வானத்துல இருந்து வந்தேன்னு சொல்றானே, நாங்க எப்படி நம்புறது? இடரல்ல. கிரேக்கர் ஞானத்தை தேடுறாங்க. ஞானம் மேல பைத்தியக்காரன் மாறி போறான். ஞானமே இல்ல. அடுத்த வசனம் வாசிப்போம். நாங்க என்ன பண்றோம்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். பைத்தியம் அவரை பார்த்தா எப்படி இருக்கு? பைத்தியம் மாதிரி இருக்கு. இதான் நான் சொல்லிக்கொண்டு, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க, விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிட்டு. கரங்களை தட்டி கத்தர மேம்படுத்த. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுதான் மெய்யான சத்தியமும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அந்த சத்தியத்தை பூரணமா நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அது தேவனுக்கு பிரியமாயிற்று. பாருங்க, இன்னும் தொடர்ந்து அநேக காரியங்கள் உண்டு. நான் சுருக்கமா சொல்லிக்கொண்டு போகிறேன். 24 அதே இதுல யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவருக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமும் இருக்கிறார். அப்ப நமக்குள்ளே அதுதான் கிரியை செய்கிறது. அந்த தேவ பலனும் தேவ ஞானமும் தான் நமக்குள்ளே கிரியை செய்யுது. உலகத்தார் நம்மளை பார்த்து பைத்தியம்னு சொல்லுவாங்க. பைபிள் எடுத்துட்டு ஓடுது வெயில். நான் ஒரு நாள் ஊழியங்கள் செய்ய அந்த நாட்களிலே அப்படியாக போவோம். குரூப்பா போனோம் ஒரு நாள். அப்போ அம்மா இந்த வெயில்ல நீங்க அலையணுமா, எங்க வீட்டுக்கு அநேக உதவிகள் எல்லாம் செய்ய வருவார். நீ ஏமா ரோட்ல அலைஞ்சிங்க அப்படின்னு பைத்தியம் மாதிரி இருந்து நாங்க தான் அலையணும் என்று சொல்லி நான் காட்டுவேன். பாருங்க, என்ன பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கேன். இப்ப இன்னொரு வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 25:19 வாசிப்போம். 25:19 தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும்
மரித்து போன இயேசு என்னும் ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்று சவுல் சாதித்ததை குறித்தும் சில தர்க்க விஷயங்களை விரோதமாய் சொன்ன. இங்க பாருங்க, பவுல் விசாரணை சங்கத்து முன்னால நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுல அநேர் ராஜாக்களும் அதிகாரிகளும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவன் மேல என்ன குற்றம்னு அந்த அதிகாரி கேட்கிறான். அப்போ அவனை குறித்து சொல்லப்படுகிறது, இது அவன் குற்றம் செஞ்சான் அப்படி என்று சொல்லி அவன் மேல சாட்டின உடனே அவன் ஏதோ பயங்கரமான ஒரு தீவிரவாதி, ஏதோ செஞ்சிருப்பான் போல, பயங்கர தப்பிதங்கள் எல்லாம் அப்படின்னு நினைச்சு நான் விசாரிச்சு பார்த்தேன். ஐயா, அவன் ஒரு தப்பும் செய்யல. அவன் என்ன சொன்னா, மரித்து போன இயேசு என்னும் ஒருவன், அது ஒருவன் சிங்குலர்ல வரப்பட்டிருக்கு. அப்போ அது இயேசு பத்தி யாருன்னே தெரியல. இயேசு என்னும் ஒருவன் உயிரோடு இருக்கிறான் பவுல் சாதித்தான். இதுதான் அவன் மேல உள்ள மரிச்சுட்டான்னு எல்லாரும் சொல்றாங்க. அவன் உயிர் தழலன்னு. பவுல் சொல்றான் இல்ல உயிரோடு இருக்கிறான்னு சொன்ன. இதுதான் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றுது. இந்த அதிகாரிகளுக்கு இந்த பவுல் பேசுறது பைத்தியமா இருக்க, மரிச்சு போயிட்டாயா, ஆனா அவன் உயிரோட இருக்கிறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அந்த சிலுவை குறித்த சத்தியத்தை, அந்த தேவ பலனை அவங்க இன்னும் பெற்றுக்கொள்ளல, அறிந்து கொள்ளாம இருக்கிறாங்க. உலகத்துல எத்தனையோ நம்ம குடும்பங்கள்லயும் இருக்கிறாங்க இல்லையா, நம்ம குடும்பங்கள்லயும் இருக்காங்க. பாருங்க, இன்னொரு வசனம் வாசிப்போம். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாய். நம்ம அந்த பைத்தியமாய் தோன்றின அந்த பிரசங்கத்தை ஒரு நாள் கேட்டுதான் நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்டார், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். இன்னொரு வசனம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 26, 24, 25 வசனங்கள். இவ்விதமாய் தனக்காக அவன் உத்தரவு சொல்லுகையில் உரத்த சத்தமாய், பவுலே நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி பைத்தியம் உண்டாக்கு. பவுல் தன்னுடைய அனுபவ சாட்சியை சொல்லுறான். அனுபவ சாட்சியை அந்த அகிரிப்பா ராஜா முன்னால சொல்லிக் கொண்டு இருக்கிறான். அது மாத்திரம் இல்ல, எப்படி வெளிச்சம் தன்னை சந்தித்த இயேசு சந்தித்தாரு, தான் எப்படி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வாழுறேன். அத அவன் அந்த கர்த்தர் சந்தித்த மாத்திரத்திலே, அந்த கர்த்தர் இயேசு அறிந்து கொண்ட மாத்திரத்திலே அந்த தேவபலன் அவனை ரட்சித்து அவனை ஊழியக்காரனாக உடனே மாற்றிச்சு. அந்த அனுபவத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறான். அத யாருக்கு அங்க நிக்கிறவங்க யாருக்குமே புரிந்து கொள்ள முடியும். திடீர்னு பாதி பேசும்போது இந்த எழுந்து அவன் கத்துறான், அது நீ பிதற்றுகிற பவுல். பெஸ்ட் 24 வசனத்துல பெஸ்ட் அவன் அதிகாரியா இருக்கிறான். உரத்து அங்க எதிர அந்த ராஜா உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அகிரிப்பா ராஜா. அப்ப கத்துறான், பாதியிலேயே அவனை நிறுத்த வச்சு, நீ பிதற்றுகிறாய், உனக்கு பைத்தியம், அதிக கல்வி, ரொம்ப படிச்சவன் அவன், உனக்கு அதிக கல்வி, உனக்கு பைத்தியம் உண்டாக்கி இருக்கிறது. அப்போ அவன் சொல்லுறான், நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியுமுள்ள வார்த்தைகளை நான் பேசுகிறேன் என்று தெளிவாக சொல்லுகிறான். இவனுடைய பிரசங்கம் மற்றவங்களுக்கு பைத்தியமாக தோணும். அப்ப பாருங்க, அப்ப ராஜாவிட்டையும் பேசுறான். அப்போ 27 பார்த்தா, அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன். இப்போது அகிரிப்பா ராஜா சொல்லுறான், நான் கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூறிய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று சொல்லி சொல்ற. அந்த அகிரிப்பா ராஜாக்குள்ள கொஞ்சம் விசுவாசம் இருந்திருக்கு. நான் அப்படியே நினைச்சு பார்த்தேன், ஒருவேளை அந்த கூட்டத்துல கர்த்தரை ஏற்றுக்கொள்ளனாலும் அப்புறமா வீட்டுக்கு போய் யோசிச்சு பார்த்து, இந்த சாட்சி எவ்வளவு உண்மையா இருக்கு, பைத்தியம்னு எல்லாரும் சொன்னாங்க, ஆனா அது நசமாலே உண்மையான ஒரு வாசனை உள்ள கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருப்பான் என்று சொல்லி நான் அப்படியே நினைத்துக் கொள்வேன் எப்பொழுதும். ஏன்னா ஒருவராய் கெட்டு போக கூடாது இல்லையா, அவனும் ஒருவேளை கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருப்பான். இப்போ நம்ம கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்க போது அநேர்
அவங்களுக்கு இந்த நம்ம சொல்லுகிற வசனம் பைத்தியமாக தோணுகிறது. பாருங்க, இன்னுமா வாசிப்போ 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிப்போ. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக நானும் வரவில்லை. நான் பாருங்க, ரொம்ப ஞானம் எல்லாம் நான் பேச தெரியாது. போல் சொல்றேன், நான் ஞானம் பேச மாட்டேன். நான் ஒரு காலத்துல கமாலியல் பாட்டுல இருந்து எல்லாம் கற்றுக்கொண்டவன் தான். ஆனா அந்த ஞானத்தை நான் பேசல உங்ககிட்ட பிரசங்கம் பண்ண வரும்போது. இப்ப என்ன நான் சொல்ல போறேன்னு சொல்றேன். இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். பாருங்க, நான் பிரசங்கம் ஊரூரா பண்றேன் இல்ல, பவுல் சொல்லுகிறாரு. வேற ஒன்னும் நான் பிரசங்க பண்ண சிறந்த ஞானத்தோட, சிறந்த வசனிப்போட. வசனிப்புன்னா அப்படியே மயக்கிற மாதிரி பேசுவாங்க, அப்படியாக பிரெயின் வாஷ் என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் வசனிப்போட நான் பேச வரல. நான் வெறும் இயேசுவ மாத்திரம் உங்களுக்கு அறிவிக்கிறேன். சிலுவையில அறையப்பட்ட இயேசுவ மாத்திரம் நான் கரங்களை தட்டிக்க தர மேம்படுத்தும் இந்த மாதிரியான வேலை. அவன்கிட்ட ஞானம் இருந்தது, சிறந்த வசனிப்பு இருந்தது, மனுஷரை மயக்கிற மாதிரி பேச அவனுக்கு திறமை இருந்தது. ஆனா அவன் சொல்லுறான், நான் பயன்படுத்த போறேன், என்னுடைய தாளந்த நான் ஒன்னும் பயன்படுத்த போறதில்லை. நான் இயேசுவ மாத்திரம், சிலுவையில் உங்களுக்கு அறையப்பட்டார் அந்த இயேசுவ மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். கரங்களை தட்டி இன்னொரு விஷயம் பயன்படுத்தால பெரிய காரியங்களை சொல்லுங்க. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிடுச்சு. அது தேவனுடைய வழி, வேற மனுஷனுடைய வழி அல்ல. தேவனுடைய வழி அப்படிதான், ரொம்ப சிம்பிள் ஒரு சத்தியம். அதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் வெளிப்படுத்தினால் வழிய மத்திய 11 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். குமாரனும் பிதாவும் யாருக்கு அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க 2 பேரும் சேர்ந்து தீர்மானித்தாதான் வெளிப்படுத்த முடியும். இல்ல அது ஒருவன் இயேசு அறிந்து கொள்ள முடியாது, ஒருவன் பிதாவை அறிந்து கொள்ள முடியும். அந்த வசனத்தை பார்க்கும் போதெல்லாம் நான் எவ்வளவு நல்லவர், என்ன தெரிந்து கொண்டாரே, இல்ல நானும் முட்டாள் மாதிரி தானே இருந்திருக்கேன், இந்த சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தினாரே என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பேன் அடிக்கடியா. அப்ப பாருங்க, இங்கே அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அத்தேனை பட்டணத்துல இருக்கிறார். அப்ப அந்த 17ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது எப்பிக்யூரரோ ஸ்தோயிக்கருமான ஞானி, பாத்துங்க, ஞானி ஞாபகம் வச்சுக்கணும், இவங்க பெரிய ஞானிகள், மேதைகள். சிலர் அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். இந்த வாயாடி என்ன பவுலுக்கு என்ன பேர் வச்சாங்க? வாயாடி. என்னத்தினால அப்படி வச்சாங்க வாயாடின்னு? இயேசுவை பத்தி சொல்றான். அவங்க என்னன்னு சொல்லுன்னு சொல்லும் முன்னாலே இவன் பேசி இருப்பான், அதனாலதான் வாயாடி அப்படின்னு இருந்திருப்பான். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஏன் அந்த பேரு பட்டம் ஒரு வாயாடின்னு கண்டதை பேசி வாயாடின்னு பேர் வாங்குறோமா, அல்ல சுவிசேஷத்தை சொன்னதுனால வாயாடின்னு பேர் வாங்குறோம்? கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாத்துக்கணும். இந்த வாயாடி வாசிங்க, என்ன பேச போகிறான் என்றார்கள். அப்புறம் சிலர் அந்நிய தேவதை இயேசுவை பத்தினும் அவங்களுக்கு தெரியல, இவன் பேசுறது அவங்களுக்கு பைத்தியமாக தோணுது. அந்நிய தேவதை அறிகிறவன் காணப்படுகிறான் என்று சொல்லி இயேசு அறியாம இருக்காங்க. வாசிங்க, இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவனுக்கு பிரசங்கித்தபடினாலே பாருங்க, சுவிசேஷத்தை சொன்னாங்க. ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவபலன்,
கெட்டு போறவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கு. பாருங்க 19 வாசிங்களா? 19 வாசிங்களா? வாசிங்க. அவர்கள் அவனை மாஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற உபதேசம் புதுசா இருக்குப்பா, இது அதை நாங்க அறியணும் அப்படின்ட்டு ஒரு மேடை அங்க இருக்கு, அதுக்கு கொண்டு போறாங்க. நூதனமான புதுசா நாங்க இதுவரைக்கும் கேட்டதே இல்ல இந்த சுவிசேஷத்தை, இயேசுவை பத்தி நூதனமான காரியங்களே எங்கள் காதுகள் கேட்கப்படுகிறாய். என்னதென்று அறிய மன. உடனே அவனை கூட்டு போறாங்க. சரி, இந்த வாயாடிய பேச விட்டு கேட்போம் அப்படின்னு ஊரே திரண்டு நிக்குது. அப்போ அவன் வாழ்ந்தானே, ஐயோ இயேசுவை பத்தி தெரியாம சொல்லிவிட்டோமே, நம்ம பாட்டுக்கு வாயை பொத்திட்டு இருந்தா ஊரு பார்க்க போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லவனே தைரியமா இதுதான் தனக்கு கொடுத்த வாய்ப்பு என்று சொல்லி அங்கேயே புறப்பட்டு போறான். இங்க பாருங்க, அவங்க அந்த ஊர்ல உள்ளவங்க பொழுதுபோக்கே அதான். நவமான புது காரியம் எதுனா அதுன்னா உடனே அதை சொல்லுகிறதுலயும் கேட்கிறதுலயும் தான் அவங்க பொழுதுபோக்குவார்கள் என்று 21ஆம் வசனம் சொல்லுகிறேன். அப்போ அவன் நடுவுல மாஸ் மேடையின் நடுவுல நின்று, அது எவ்வளவு பெரிய அரிய வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சது பாருங்க. சொல்லுகிறா, அவங்கள குறை சொல்ல, நீங்கெல்லாம் அழிஞ்சு போறீங்க, நீங்களாம் விக்கிரகனை பண்றீங்க, உங்க இதெல்லாம் பேய் அப்படின்னு சிலர் இன்னைக்கு அப்படி சொல்லுவோம். அதனாலதான் சுவிசேஷத்தை நம்மளால சொல்ல முடியும். இதெல்லாம் பேய், அதை போய் கும்பிடுறீங்க அப்படி சொல்லக்கூடாது. அவன் அப்படி சொன்ன புது இடத்துல அப்படி சுவிசேஷம் சொல்ல போறோம். அப்ப சொல்லுகிறான், நீங்க மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள், உங்களுக்கு தேவ பக்தி உங்களுக்குள்ள இருக்கு, அவங்களுக்குள்ள அந்த பாசிட்டிவ் இத நல்ல தன்மைய முதல்ல எடுத்து சொல்லி அவங்கள புகழ்கிறான். அப்போ எல்லாருக்கும் கேட்க ஒரு ஆசையா இருக்குமா இல்லையா? எடுத்த உடனே நீங்களா நரகத்துக்கு தான் போறீங்க அப்படின்னு சொன்னா துரத்தை அடிச்சுப்பா, அங்கே கல் அடிச்சு கொன்னு இருப்பாங்க. அப்படி சொல்லல, எவ்வளவு ஒரு அவங்க வழியிலே போய் நீங்க ரொம்ப தேவதா, உங்களுக்கு ரொம்ப பக்தி, தேவதா பக்தி இருக்கு. ஏன்னா நான் இந்த பட்டணம் பூரா சுற்றி பார்த்தேன். அப்போ எவ்வளவு எல்லா தேவதைக்கும் நீங்க பலிபீடம் கட்டி வச்சிருக்கிறீங்க. அதுல ஒரு பலிபீடம் என்ன இருந்துச்சா, அறியப்படாத 100 பலிபீடம் 100 தேவதைகளை கொண்டாடுறாங்க. ஆனா அவங்களுக்கு திருப்தி இருந்துச்சா? திருப்தி இல்லை. அதனால இன்னொரு மேடைய கட்டி வச்சிருக்காங்க. அதுல என்ன எழுதி இருக்காங்க, இந்த பலிபீடம் யாருக்கு? மேடை அறியப்படாத. இதெல்லாம் எங்களுக்கு மூலம் அறிஞ்சு கொள்ள முடியல. 100 பலிபீடம் 100 தேவதையை கும்பிடுறோம், இது மூலம் எங்க தேவனை அறிஞ்சிக்க முடியல. இதுக்கும் மேல 101வது கடவுள் யாராவது ஒருத்தர் இருப்பாருன்னா கடவுள்னு, இது அந்த தேவனுக்கு அர்ப்பணிக்கிறவனே அர்ப்பணிச்சு. அப்ப பவுல் சொல்லுற, நீங்க அறியப்படாம ஒரு தேவன் இருக்கிற அந்த அறியப்படாத தேவனை பத்தி தான் நான் பேச போகிறேன் என்று சொல்லி, அப்பப்பா நீங்க அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி இயேசு குறித்து அநேக காரியங்கள் அங்க சொல்லுறான். ரொம்ப அழகாக சொல்லுறான். இப்போ அதுல அந்த மேடையில இவ்வளவு பயங்கரமான விக்கிரகம் நிறைஞ்ச இடம். அதுல அநேகர் என்ன பண்ணாங்க, 32வது வருஷம் பாத்தீங்கன்னா, மரித்தோர் உயிர்த்தெழுவை குறித்து கேட்ட போது சிலர் எழுந்தாரு. பைத்தியம், பவுலுக்கு பைத்தியம், இந்த சுவிசேஷ வார்த்தை பைத்தியம் என்று சொல்லி, அதுல முக்கியமா ஒரு நியாயாதிபதி, மாஸ் மேடையில் நியாயாதிபதி, இப்ப நல்ல ஒரு அந்தஸ்தோட இருந்த மனுஷன், அவனும் இன்னொரு ஸ்திரீயும் இன்னும் வேற சிலரை இருந்தா ஏற்றுக்கொண்டாங்க. விதைக்கிற விதைய நம்ம விதைச்சுக்கிட்டே போம். அது 100 பேருக்கு பைத்தியமா இருந்தாலும் ஒரு 5 பேருக்கு அது ரட்சிக்கிறதுக்கு தேவ பலன் உள்ளதா இருக்கு. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே இந்த தாமரையையும் இந்த தியோனிசியையும் ரட்சிக்கிறதுக்கு தேவனுக்கு பிரியமாய் கரங்களை தட்டி கத்தர பயன்படுத்தோம் இல்லையா? ஊழியக்காரர் வாழ்க்கையில இவ்வளவு நிறைய இருக்கு. இயேசு குறித்து ஒரு வார்த்தை சொல்லாம என்னால இருக்க முடியாது. யோவான் 6ஆம் அதிகாரத்துல பிற்பகுதியை பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்கள் என்னெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி பாருங்க. இந்த அதிகாரத்தின் துவக்கத்துல பார்க்கும்போது அப்பத்தை ஆசீர்வதித்து அவங்களுக்கு விட்டு 5000 பேரை போஷிக்கிறாரு. அப்புறம் அந்த அப்பத்தை குறித்து பேச்சு வருகிறது.
இவர் ராஜாவா இருந்தா நல்லா இருக்குமேன்னு இவரை பிடிச்சிட்டு போக தேடுறாங்க. இப்படி எல்லாம் வருது நிறைய காரியங்கள். அப்ப கடைசியில ஆண்டவர் சொல்லுகிறாரு, நம்ம எடுத்த வாசிப்போம், 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 52. அப்பொழுது யூதர்கள் இவன் தன் மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான்? 54 வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் கடைசி நாளிலே எழுப்பு. இந்த சத்தியம் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதா? இப்போ தேவனுக்கு இந்த சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த பிரியமாயிருந்ததுனாலே வெளிப்படுத்தி இருக்கிற. அன்றிலிருந்து இன்று வரை அநேருக்கு இந்த சத்தியம் புரிவதில்லை. சொல்லுறாங்க, ஜனங்கள் சொல்லுறாங்க, இவன் எப்படி தன் மாம்சத்தை பிச்சு எனக்கு கொடுப்பான், சாப்பிட கொடுப்பான்? இவன் எப்படி தன்னுடைய ரத்தத்தை எடுத்து எனக்கு குடிக்க கொடுப்பான்? இவன் சொல்லுறான், இந்த நான் கொடுக்கிற மாம்சத்தை நீங்க புஷ்டி என்னுடைய ரத்தத்தை நீங்க பானம் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லி சொல்ற. மத்தவங்களுக்கு புரிஞ்சுச்சானே இருக்கு, யூதருக்கு புரிஞ்சுச்சா? யூதருக்கு இடரல. நான் ரட்சிக்கப்பட எனக்கு தேவ பலனா இருக்கு. கரங்களை தட்டி கத்தர பயன்படுத்தும். அல்லையா? நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போய் நற்கரனை வாங்கும் போது நீங்க விசுவாசத்தோட அதை வாங்கி கொள்ளுங்க. ஏசின் சரீரம் எனக்காக அடிக்கப்பட்ட அப்போ ஏசின் சரீரம் அப்படின்னு ஐயர் கொடுக்குறாங்க. பயபக்தியா எனக்கு அடிக்கப்பட்ட சரீரம் என்று சொல்லினேன். அப்புறம் ஏசின் ரத்தம் ஊற்றப்பட்டு கொடுக்கப்படுது, திராட்சை ரசம் கொடுக்கறாங்க. ஆனா நான் சிலுவை பார்த்துட்டே எனக்காக அவர் ரத்தம் சிந்தினாரு, எனக்கு அதை குடிக்க கொடுத்து இருக்கிறாரு, நான் அதை வாங்கி குடிக்கும் போது எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லி நான் விசுவாச அதை பெற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அதுதான் நம்ம நம்பிக்கை. ஆனா கெட்டு போறவர்களுக்கு அது பைத்தியமாக. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். ரட்சிக்கப்படுகிற எனக்கோ அது தேவ பலனாக. பாருங்க, இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நம்ம பிரசங்கம், கர்த்தருடைய பிரசங்கம், கர்த்தருடைய சத்தியம் அப்படியா இருக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டோடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஊழியக்காரரும் அநேக வேளையில பைத்தியங்கள் போலவே இருக்கு. சுவிசேஷம் பைத்தியமாய் தோன்றுகிற அந்த சுவிசேஷ வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளும் போது என்ன பார்த்தாலே உலகத்துக்கு சில வேளையில பைத்தியம் போல, பைத்தியம் வந்து போகும், பைபிளை எடுத்துக்கிட்டு போகும், ராத்திரியானா கை தட்டி பாடும், அல்லேலுயா அல்லேலுயான்ட்டே இருக்கும். அல்லேலுயா கும்பலு இன்னெல்லாம் சொல்றாங்க. நமக்கு தெரியாது, முதுகு பின்னால் சொல்லுவாங்களா இருக்கும். பாருங்க, இப்படிதான் பவுல் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில தான் இந்த ஊழியத்தை அவர் செய்தார். இயேசுக்கு எஜமான ஏன் அப்படி சொல்றாங்க, நமக்கு எஜமானுடைய சீஷருக்கும் வருகிறது. இயேசு எஜமான என்ன சொன்னாங்க சொல்லி பார்ப்போம். மார்க்கு 3:21 வாசிங்க. மார்க்கு 3 இயேசு என்ன சொன்னாங்க பார்த்துட்டா நமக்கு கொஞ்சம் தைரியம் வந்துடும். சரி, இயேசு சொல்லிட்டாங்கல்ல, இனி என்னன்னாலும் சொல்லிட்டு போட்டுவோம். இயேசுனுடைய இனத்தார் இதை கேட்ட போது அவர் எப்படி இருக்காரா? மதி மயங்கி இருக்கிறாரு, பிடித்து கொள்ளும்படி வந்தார். ஏன்னா அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்ப ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு 12 சீஷரை தேர்ந்தெடுக்கிறார். தனியா மலையில இருந்து ஜெபம் பண்ணி ஒரு பெரிய குரூப் சேர்ந்துட்டு போறோம். இயேசு 12 சீஷர், அதுவும் இல்லாம அவருக்கு வேண்டியவங்க 70 பேர், அதுக்கு மேல ஒரு பெரிய கும்பல் சேர்ந்துருச்சு. இப்படி ஒரு கூட்டத்தை திரட்டிக்கிட்டு இப்படி அலைகிறாரு இயேசு அப்படின்னு யாருக்கு கேள்விப்பட்டாங்க? யாரெல்லாம் கேள்விப்பட்டா? அவங்க இனத்தார் எல்லாம் கேள்விப்பட்டாங்க. அப்ப என்ன சொன்னாங்க? அப்பா, என் பிள்ளை நல்ல ஊழியம் செய்து அப்படின்னு சோறு கட்டி கொண்டு கொடுத்தாங்களா, சாப்பிடு மகனேன்னு. இல்லை இல்லை இல்லை, கொஞ்சம் பிடிச்சிருக்கு, மதி மயங்கிடுச்சு, கொஞ்சம் லூசு பிடிச்சிருக்கு,
இவர் இப்படி விடக்கூடாதுன்னு சொல்லி அவனை எப்படியா பிடிச்சு மடக்கி வீட்டுக்குள்ள கொண்டு போயிடணும்னு வந்தாங்க. இயேசுவே அப்படி சொன்ன. நம்ம சொல்றது எவ்வளவு அதிகம். நம்மளை குறித்து நினைப்போம், எப்ப பாரு கூட்டம் ஓடும், கூட்டம் கூட்டம்னு ஓடும், பைபிளை தூக்கிட்டு ஓடும், வீட்டுல கூட்டம் கூட்டம்னு உட்காந்துருக்கோம், எப்ப பாரு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு கூட்டம் கூட்டம்னு உட்காந்துருக்கோம். இதுவே வீட்டுக்கெல்லாம் நம்ம போக கூடாது சொல்லி நம்மளை குறித்து பேசுவாங்க, நம்மளை குறித்து பேசுவாங்க. பேசினாங்க ஒரு காலத்துல. அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வரலாம் போய் சேர முடியாது. நீங்க அதெல்லாம் காதலியே வாங்கிக்கல. நாங்க பைத்தியம் போல பாருங்க. இயேசு 8ஆம் அதிகாரம் யோவான்ல பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் சத்தியங்களை சொல்லிக்கொண்டே வர்ற. கடைசியில அவர் சொல்லுகிறாரு, ஆபிரகாம் என் நாளை காண வாஞ்சையா இருந்தான் அப்படி என்று சொல்லி சொல்லு. ஆபிரகாம் அவனுக்கு தெரியுமோ அப்படின்னு கேக்குறாரு. ஆபிரகாம் உண்டாதுக்கு முன்னாலே நான் இருக்கேன் அப்படின்னாரு. அது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. பைத்தியம், இதுக்கு பைத்தியம் கல்ல எடுத்துக்கிட்டு இயேசுவ அடிக்க வடிவம். கர்த்தர் என்ன பண்ண அப்படியே மறைஞ்சி அந்த வல்லமை நமக்கும் கர்த்தர் தரணும். அப்படியா அற்புதமாய் வாழ கர்த்தர் நமக்கு அந்த வல்லமைய நிச்சயமா தரணும். அப்ப நம்ம எதிர்ப்பு பேசுறவங்களா வெக்கப்பட்டு போவாங்க. பாருங்க, இயேசுவ காணணும்னு ஒரு சிலர் தேடி வர்றாங்க. இப்படியா பைத்தியம் ஒரு மயங்கிதான் சொன்னாலும் கூட, அதான் நம்ம முதல்ல பார்த்தோம்ல, ஒரு சிலர் விசுவாசிக்கிறாங்க. அந்த விசுவாசிகளை ரட்சிக்க இந்த சுவிசேஷம் தேவ பலனுடையதாக இருக்கு. The power of God அங்க இருந்தா நமக்கு உண்டாகிறது. நமக்கு வல்லமை அங்க இருந்தா புறப்பட்டு வருது. அந்த சத்தியத்துல இருந்தா நமக்கு வல்லமை புறப்பட்டு வருது. வல்லமை இல்லையோ பலன் இல்லையோ சோர்ந்து போனீங்களோ, இந்த சுவிசேஷத்தை திரும்ப திரும்ப நீங்க உறுதியாக சொல்லி வாய்னால அறிக்கை பண்ணி அந்த வல்லமையும் பலனையும் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆட்சி. ஆண்டவர் பைத்தியம் போல இருந்தாலும் கூட அவர் வெட்கப்பட்டாரா? பிலாத்து முன்னால வெட்கப்பட்டாரா? 1 தீமோத்தேயு 6:14 வெட்கப்படாமல் சாட்சியா இருந்தார், தியாகத்தோடு வாழ்ந்தார், தேவல பலனை பெற்று வாழ்ந்தார். வாசிங்க 1 தீமோத்தேயு 6:14. எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்த தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தி பிலாத்தின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாய் விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவின் சன்னிதானத்திலும் கட்டளையிடும். பாருங்க, பவுல் சில காரியங்களை கட்டளையிடுகிறார். அப்ப கட்டளையிடும் போது தீமோத்தேயுவுக்கு அவர் சொல்லுகிறார், யார் முன்னால நான் அதை உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லும் போது வெட்கப்படாமல் சாட்சியாய் நின்ற அந்த கிறிஸ்து முன்னால நல்ல அறிக்கையை சாட்சியா வழங்க பண்ண கிறிஸ்து இயேசுனுடைய சன்னிதானத்திலையும் உனக்கு கட்டளை இடுகிறேன். அப்போ கிறிஸ்து இயேசு அந்த பொந்து பிலாத்து முன்னால நின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணினார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. வெட்கப்பட்டாரா? எனக்கு சிவப்ப அங்கி உடுத்தி மினுக்கான வஸ்திரத்தெல்லாம் உடுத்தி என்னை கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு பூசி குடுங்கி நின்னார? என்ன கன்னத்துல அடிச்சுட்டான், என் மேல துப்புனான், முழுமூடி வச்சு என்ன அடிச்சான் அப்படின்னு முறுமுறுன்னு தேவனை திட்டிக்கிட்டு நின்னாரா? என்ன அழகான சாட்சியா பிலாத்து முன்னால ஒன்றுமே நடக்காத மாதிரி பேசு. நீ ராஜாவா அப்படின்னு கேக்குற பிலாத்து. ஆமா நான் ராஜாதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாரு. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியது அல்ல. இந்த ராஜ்யம் எனக்குரியதாக இருந்தால் எனக்காக போர் வீரர் இறங்கி ஆயிரக்கணக்கில் யுத்தம் பண்ணுவாங்க. என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறதுக்கு நம்ம தேவ பலன். நீ வெட்கப்படுகிறாயோ, பல இடத்துல உன்னை வெட்கப்படுத்துறாங்களோ,
பைத்தியம் போல நின்று கொண்டு இருக்கிறாயோ அந்த இயேசு நோக்கிப்பா. இப்படி 12:1 வரைக்கும் வீட்டுல போய் வாட்சி பாருங்க, அந்த கான்டெக்டோட வாட்சி பாருங்க. இயேசு எப்படி சகிச்சாரு இந்த அவமானத்தை? பாவிகளால செய்யப்பட்ட விபரீதங்களை சைத்த இயேசுவையே நினைத்து கொண்டு, இயேசு அப்படி கண்ணெல்லாம் நோக்கல எங்க இருந்துச்சு? எப்ப நான் அந்த ஓடிடுவேன், இப்ப எப்ப என் வஸ்திரத்தை தருவாங்க நான் உடுத்திக்கிட்டு ஜல்லுன்னு பழையபடி போலாம் ஒழியதுக்கு இல்ல, நினைக்கவே இல்லை. அந்த பிதாவை பார்த்துக்கிட்டே இருந்தேன். பிதா பக்கத்துல ஒரு இடம் ரெடியா இருக்கு அவருக்கு. அவர் அவமானத்தை என்னாம சிலுவையை சைத்து தேண்டிய வலது பாசத்திலே அவர் போய் உட்கார்ந்தார். அவர் ஓடுகிறார். நான் சொன்னேன் பேலன்ஸ் வாக்கிங் என்று முதலே சொன்னேன். எதையும் பார்த்து அவர் திசை திரும்பவில்லை. ஒரு வாய் தண்ணி அவனா கொண்டு குடுத்துருவான்னு பாத்துக்கிட்டு இருந்தாரா? கெஞ்சி கேட்டாரா தண்ணி? இந்த விபரீதங்களை சைத்த அந்த இயேசுவையே நீங்க நினைத்துக் கொள்ளு. எஜமானையே பெயர்செபூல் என்று சொல்வார்கள் என்றால் உங்களை சொல்வது எவ்வளவு அதிகம் என்று. பவுல் சொல்லுகிற நாங்க பைத்தியக்காரங்க. இன்னும் அந்த கொரிந்தியர் புஸ்தகத்துல அப்படியே அநேக வசனங்கள் உண்டு. 1 கொரிந்தியர் 4, 9, 10, 2 கொரிந்தியர் 6, 3-12 வீட்டுல போய் நீங்க வாசிச்சு பாத்துங்க. அதுல 9, 10, 1 கொரிந்தியர் 4, 9, 10 மட்டும் வாசிங்க. எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரன்னு நினைப்பீங்கன்னா நீங்களும் அதை பார்த்துக்கொள்ளுங்க. உங்களை குறித்தா சொல்லுது. மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல உத்தரப்படுறீங்களா? வாசிங்க. கடைசியானவராய் காணப்பட பண்ணினார். உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையான. எங்களை பார்த்தா எல்லாருக்கும் வேடிக்கையா இருக்கு, வேடிக்கையா இருக்கு. தலையை எப்படி மூடிக்கிறோம் அதை பார்த்தா அவங்களுக்கு வேடிக்கையா இருக்கு. நாங்க ஜெபம் பண்ணும்போது தலையை மூடிக்கிடுறோம், கண்ணை மூடிக்கிடுறோம், அது மற்றவங்களுக்கு வேடிக்கையா இருக்கு. நாங்க கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணும் போது முழங்கால் போடுறோம், அதை பார்த்தா மனுஷருக்கு வேடிக்கையாக இருக்கு. வாசிங்க. அவ்வளவுதானே. நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்க பைத்தியக்காரரை போல இருக்கோம். நீங்கள் புத்திசாலிகள், நாங்க பலவீனர், நீங்கள் பலவான்கள், நீங்கள் கனவான்கள். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. நீங்க அதுல 1 கொரிந்தியர் வாசித்தோம் இல்லையா? 2 கொரிந்தியர் 6 நீங்க வீட்டுல போய் நீங்க வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6, 3-12 அவசரம் நீங்க சொல்ல நேரம் இல்ல, சமயம் பத்தாது. அப்ப பாருங்க, கிறிஸ்துவின் பிள்ளைகள் அவரை பின்பற்றணும்னு நினைச்ச ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் தன்னை வெறுத்து என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறேன். ஆயத்தமா இருக்கிறீங்களா? இல்ல வேண்டான்னு ஓடி போயிடுவீங்களா? மார்க் ஓடின மாதிரி துண்டெல்லாம் போட்டுட்டு ஓடி போயிடுவீங்களா? ஹேண்ட்பேக் எல்லாம் போட்டு தூக்கி செருப்பெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு ஓடி போயிடுவீங்களா? மீட்டிங் வர்றவங்க நம்ம ஜாக்கிரதையாக. நாங்க பைத்தியக்காரர். அநேருக்கு நம்மளை பார்த்தா பைத்தியம் மாதிரி தோணும். கர்த்தர் நம்மை ஒரு நாளிலே கனவான்களாய் மாற்றுவோம். எந்த இடத்துல வைக்கப்பட்டோம் அவங்க கண் முன்னாலே நம்மளை உயர்த்துவார், கனப்படுத்தும். கோதுமை மணி சொல்லுகிறார், அவரை தேடி வர்றாங்க. அவ பெரிய பண்டிகை எருசலேம் நகரத்துல நடக்கு. அப்ப கிரேக்கர் ஞானத்தை தேட வந்திருக்காங்க. ஊதர்கள்லாம் நிறைய பேர் இருக்கு. அவங்க இயேசுவை நாங்க காண விரும்புகிறோம் என்று சொல்லி பிலிப்புட்ட சொல்றாங்க. பிலிப்பு சொல்லுறான். அப்ப சொல்லுகிறாரு, என்ன கோதுமை மணியானது அது தானா இருந்தால் கனி கொடுக்க மாட்டேன், அது கீழே விழுந்து செத்ததே ஆனா அது மிகுந்த பலனை கொடுக்கும். தன்னை ஒப்பு கொடுக்க
சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த அதே இடத்துல அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமா, நான் நிந்தைய நீங்க பார்க்காதீங்க. நீங்க கர்த்தருக்காக வாழ வேண்டிய பேலன்ஸ் வாட்ச். இந்த உலகத்துக்குள்ள உளுந்துறாதீங்க. ரெண்டு பக்கமும் உலகம். ஆடி ஆடி நேரா நான் இயேசுவை பார்த்து நேரா போகணும். அப்பதான் எனக்கு ஆசீர்வாதம். நான் உலகத்துக்குள்ள ஒரு நாளும் விழுந்துடக்கூடாது. நீ நேரா நடக்கும்போது வழி இதுவே, இதுலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை நீங்க பின்னால கேட்பீங்க. நீ இடதுபுறம் திரும்பாத, வலதுபுறம் திரும்பாத. உனக்கு முன்பா வைக்கப்பட்ட அந்த இயேசுவை நோக்கி பொறுமையா உன் ஓட்டத்தை, உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை நீ பொறுமையாய் ஓடி. இன்றைக்கு நீ கர்த்தருக்கு அப்படியே ஒப்பு கொடுத்து நீ வாழ முடிய கர்த்தர் ஒண்ணு ஆயத்தமா இருக்கிறோமா நம்ம. அல்லேலூயா. பாருங்க, கடைசி குறிப்புக்கு வந்துடுறேன். இதுல நிறைய விட்டுட்டேன், ஆனாலும் பரவாயில்ல, என்னால முடிந்த நேரம் இருக்கிறத சொல்லு. பாருங்க, இன்றைக்கு என்ன வசனம் நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம்? சிலுவையை பற்றி உபதேசம். கெட்டுப்பவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், அவன் தன்னைத்தான் தன் சிலுவை எடுத்துக்கிட்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவன். பாருங்க, ஒரு கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் அதை வாசித்து கொஞ்சம் தியானிச்சுட்டு நன்றாக எல்லாம் கவனிக்கணும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் சிலுவையில் அறையப்பட்டா அப்புறம் பிழைச்சிருக்கலாமா? இயேசு சிலுவையில் அறையப்பட்டா இன்னும் பிழைச்சிருக்கிறாரு. அதனால நானும் சிலுவையில் அவரோடு அறையப்படும் போது நான் பிழைச்சிருப்பேன் நிச்சயமாக. அல்லேலூயா. வாசிங்க. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைத்திருக்கிறீர்கள். 14 யோவான்ல சொல்லுது. வாசிங்க. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறோம். இங்க பாருங்க, அந்த பவுல் அப்போஸ்தலனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மகத்தான வெற்றியோடு வாழ்ந்தார். அந்த வெற்றியின் ரகசியம் இதுதான், சிலுவையில அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை. பவுல பாத்தீங்கன்னா இப்பொழுது சிலுவையில அறையப்பட்டவராக பார்க்கலாம். தன் வாழ்க்கைய கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை. அங்கே பார்க்கிறோம், ஒரு அறையப்பட்டேன் என்று சொல்லும் போது அவர் சொல்ல கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிரு. இன்றைக்கு குட் ஃப்ரைடே வந்தா ஒரு சில நாடுகளிலே ஒரு பாரம்பரியம் பண்ணுவாங்க. என்னன்னா, எல்லாரும் ஒரு சிலுவை எடுத்துக்கிட்டு போய் ஒரு சிலர் அதுல ஒப்பு கொடுப்பாங்க, எங்களை அடிச்சிருங்க சிலுவையில். கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு அப்புறம் இறக்குவாங்க அவங்க. இது பாரம்பரியத்துக்காக அல்ல, இது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அனுதினமும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சத்தியம். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவ பார்த்துட்டு பரியாசம் பண்ணாங்க எல்லாரும். அறையப்பட்டு தூங்கும்போது, நீ தேவனுடைய குமாரனா, சிலுவையில இருந்து இறங்கி வா. உலகம் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தா ரட்சிப்பு உண்டா இருந்திருக்குமா? நீ தேவனுடைய குமாரன், உனக்கு வல்லமா இருந்தா இறங்கி வா. நான் தேவனுடைய குமாரன் இருந்தாண்டா நான் இறங்கி வந்து காட்டுவேண்டா அப்படின்னு இறங்கி வந்தார. வீம்புக்கு நச்சு ஒண்ணும் செய்ய. அறையப்பட்டதுதான் ரட்சிப்பு உண்டாக தேவ பலனாய் இருக்கிறது. அதனால்தான் நான் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு தேவ பலனோடு வாழுகிறேன். என்னை தூக்கி எடுத்தது அவர் சிலுவையில் அப்படியா சைத்தபடியினாலே, அவமானத்தை சைத்தபடியினால, வேதனையை சைத்தபடியினால எனக்கு ரட்சிப்பு கிடைச்சு. அது அவர் தேவ பலனோடு என்னை தூக்கி எடுக்க அவருக்கு பலனையும் வல்லமையும் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கை அப்படியா இருக்கிறதா? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கையா, அல்லது என் வாழ்க்கை எப்படிப்பட்டதா? அப்பப்போ இறங்கி சிலுவையில இருந்து ஓடி வந்து சண்டை 4 போட்டு 4 அடி அடிச்சு கெட்ட வார்த்தை பேசிட்டு
இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தான் இத்தனை கஷ்டம் எனக்கு அப்படின்ட்டு திரும்ப சிலுவையில் அறையப்பட்டேன் சிலுவையில் ஏறி உட்கார்ந்துக்கிறீங்களா? ஆடுற ஆட்டமெல்லாம் ஆடிட்டு அங்க சுத்தி இங்க சுத்தி, இங்க பேசி அங்க பேசி, அங்க சண்டையை மூட்டி விட்டு சில என்ன பண்ணுவாங்க, சிலர் வேலையே அதுதான், சண்டையை மூட்டி விடுறதுதான். சில குடும்பங்கள்ல போய் சண்டையை மூட்டி அவங்க காலை வச்சாங்கன்னா உருப்படாது, விளங்காது இந்த வீடு. அப்படி இருக்காங்க, நம்ம சபையில இருக்காங்க. அப்படி இருக்கிறோமா? எத்தனை குடும்பங்களை உடைச்சிருக்காங்க சரியா? கர்த்தர் அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்வாரோ எனக்கு தெரியாது. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்கள் ஒருபோதும் அதை விட்டு இறங்கி வந்து இஷ்டத்தை செய்ய மாட்டாங்க. நான் சொல்லுகிறேன், நான் பிழைச்சிருக்கிறது இப்போ எனக்கா தன்னை கொடுத்த ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து பற்றி விசுவாசனாலே நான் பிழைத்து இருக்கிறேன். இனி நான் அல்ல கிறிஸ்துவே, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. நான் இஷ்டப்பட்டதெல்லாம் பேசிட்டு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன்னு சொல்ல முடியுமா? நான் ஒண்ணுமே கிடையாதுங்க. இயேசு சொல்றதுதான் கிறிஸ்து. கிறிஸ்துவும் போது அது ஒருபடி மேல அபிஷேகம் பெற்ற கிறிஸ்து. அபிஷேகம் வெறும் இயேசு மாத்திரம், கிறிஸ்துவோடு அறையப்பட்டு அந்த ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி, அந்த ஆவியானவர் விரும்புற காரியத்தை மாத்திரம் நான் செய்து, நான் அவருக்கா ஒப்பு கொடுத்த வாழ்க்கை வாழும் போதுதான் நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று உங்களால கம்பீரமாய் சொல்ல முடியும். பாருங்க, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24. இத மறந்துடாதீங்க. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையப்பட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அத மறந்துடாதீங்க, ஒரு சூழ்நிலையிலும் மறந்துடாதீங்க. உங்க இஷ்டப்படி உலகத்தை அனுபவிக்க வர முடியாது. கிறிஸ்தனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். இங்க பாருங்க, சிலுவையோடு என்னமோ அவருக்கு ஆசை, வானத்துல இருந்து வந்தாரு, சிலுவை எடுத்துக்கு நடந்தாரு, சிலுவையில் அடிச்சாங்க. அது இயேசு அவர் பாடு, அவர் சிலுவை இல்ல இல்ல இல்ல. கிறிஸ்துவினுடையவர் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்து. இது யாரு? வந்து இயேசுவா வந்து அடிச்சு கொடுப்பாரு? இயேசுவா வந்து அடிப்பாரு உன் இச்சையும் மாம்சத்தையும்? இங்க வசனத்தை ஆழமா நீங்க வாசித்து பாருங்க. சிலுவையில் அறைந்து இருக்கிறார்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையோ அந்த மாம்சத்தினுடைய ஆசை இச்சைகளையோ சிலுவையிலே அறைந்து இருக்கிறார்கள். யாருங்க அரைஞ்சா? இத தேவதூதர் வந்து எடுத்து அரைஞ்சான? உன் மாம்சத்தின் ஆசை உனக்கு தான் தெரியும். உனக்கு பணிவிடை செய்யற ஊழியக்காரன் வந்து செய்வானா? இத முடியாது, உனக்கு தான் தெரியும். உள்ளத்துல உள்ள ஆசை இச்சையெல்லாம் உனக்கு தான் தெரியும். ஊழியக்காரனே அவனும் மாம்சத்தை அதன் ஆசைக்கு அறையப்பட வேண்டியவனா இருக்கிறான். நான் தான் அறையணும். இப்ப சிலுவையில் அறையப்பட நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். நான் கிறிஸ்துடைய பிள்ளைன்னு சொல்லணும். கிறிஸ்துனுடையவர்கள், நான் கிறிஸ்துடைய பிள்ளைன்னு சொல்றவங்க அதனுடைய மாம்சத்தை, அவருடைய மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில நான் தான் அடிக்கணும். ஈச்சை வருதா? மீட்டிங் போற நேரம் இல்ல, நம்ம கடைக்கு போலாம், கடை வீதிக்கு போலாம், யாராவது கூப்பிடுவாங்க. அந்த ஆசை இச்சை என்ன பண்ண? நான் தான் புட்டிங்கி கீதா பெனட் வந்து அந்த ஈச்சையெல்லாம் புடிங்கி அடிக்க மாட்டா. நீங்க தான் இங்க போகணும் அங்க போகணும்ன்றது. அந்த இச்சையை நீங்க தான் பிடிச்சி அடிக்கணும் சிலுவையில. உங்க ஆசை இச்சை, கர்த்தருக்கு விரோதமான ஆசை இச்சைகளை சிலுவையில நீங்க தான் அனுதினம் அடிக்கணும். அதுல அந்த பெரிய பகுதி அங்க இருக்கு, நீங்க வாட்சி பாருங்க என்னெல்லாம் இருக்கு என்று சொல்லி. எப்படியெல்லாம் மாம்சத்தின்
கிரிய எப்படி இருக்குது அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நான் அது விவரமா பேச நேரம் இல்லை, நீங்க அதை சிலுவையில் அறையப்பட்டு வாழணும். கடினமான உபதேசமா இருக்கும். அநேகர் பின்வாங்கி போனாங்கன்னு இயேசு பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வெள்ளிக்கிழமை எல்லாம் முச்சிட்டா பறந்துருவீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப கடினமான உபதேசம். இதுக்கு மேல போன வாரம் பேசுனாங்க, இந்த வாரம் பேசுனாங்க, இன்னும் அடுத்த வாரம் தான் பேசுவேன்னு சொல்றாங்க. ஓடி போயிரும், ஓடி போனாலும் ஓடி போங்க. பைத்தியமாய்த்து வந்துகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிட்டு. இரண்டே பிரியம் நான் செய்யல பிரியமானே. கடினமான உபதேசம். அப்புறம் இன்னொரு வசனம் வாசிங்க. இப்போ வாசிப்போம் கலாத்தியர் 6:14. நானும் கர்த்தா இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அடுத்த பாதி தான் நம்ம தியானிக்க போறோம். அவரா உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். இங்க பாருங்க, பவுல எப்போதும் அறையப்படணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆசை எல்லாம் அறையப்படணும், சிலுவையில அறையப்படணும். கிறிஸ்து அறையப்பட்டாரு, அவர் எப்படியா சுமந்து தீர்த்துட்டு போறாரு அப்படின்னு நம்மளால இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. சிலுவை அவரு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. அந்த முதல் பகுதி அப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேன். சிலுவை குறித்து மேன்மை பாராட்டு. இயேசு அடிக்கப்பட்டாரு, அது ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரட்சிப்பை தந்தாரு, எனக்கு ஆசீர்வாதங்களை தந்தார், நித்திய ஜீவனை தந்தார். இயேசு அறையப்பட்டார், நல்லதுதாங்க. இன்னும் நாங்க சொல்லுறோம், அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. அதோட விடல, உலகத்தை மட்டும் அரைஞ்சு வைக்கல சிலுவையில, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கு. இங்கேயும் மறுபடியும் பார்க்க அடிக்கப்பட்டவராக பவுலப்பா, சிலுவையில அடிக்கப்பட்டவராக உலகத்துக்காக அடிக்கப்பட்டிருக்கேன். நான் இறங்கி போய் சிலுவையில நான் அடிச்சு வச்சிருக்கேன். நான் இறங்கி போய் உலகத்தை ருசித்து பார்க்க போக முடியாது. ஒரே ஒரு நாள் தான், ஒரே ஒரு நாள் சினிமா பார்த்துட்டு வரலாம். ஊர்ல இருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க, அத்தா மாமா மச்சா மச்சினிச்சி எல்லாம் வந்திருக்காங்க. ஒரு நாள் வாங்க சினிமாக்கு, வாங்க இறங்கி சிலுவையில இருந்து இறங்கி ஓடி போய் சினிமா தியேட்டருக்குள்ள ஓடி போய் ஒரே ஒரு நாள் அதை ருசிச்சு பார்த்துட்டு நான் வந்து மறுபடியும் நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. ஒரு நாள் அக்கிரமம் பண்ண என்ன, எத்தனை நாள் அக்கிரமம் பண்ண என்ன, அக்கிரமம் அக்கிரமமே. அறையப்பட்டவர்களாய் வாழ நம்ம கற்றுக்கணும். இந்த 3 வருஷத்துக்கு நீங்க நல்லா இன்னுமாக ஆழமாக வீட்டுல போய் தியானிச்சு பாருங்க. அந்த 1 வருஷம் சொல்லாம இருக்க முடியல. இந்த கலாத்தியர் 5:11 மட்டும் வாசிங்க. நம்ம அதோட சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனா இருந்தால் இதுவரைக்கும் என்னத்துக்கு துன்பப்படுகிறேன். அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல், சிலுவை வந்து அநேருக்கு இடரல், இன்னும் இடரல் தான். அதோடைய சத்தியம் என்ன அநேருக்கு வெளிப்படும். அவர் சொல்லுகிறாரு, வெளிப்படையான சில காரியங்கள் விருத்த சேதனம். அந்த நாட்களிலேதான் விருத்த சேதனத்துக்கு ஒரு முடிவு உண்டாச்சு, பவுல் ஊழியம் செய்த நாள்ல. அப்போ நான் விருத்த சேதனத்தையே நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே போயிருந்திருப்பேனே. இல்ல, நான் சிலுவையை தான் இப்ப பிரசங்கம் பண்றேன். விருத்த சேதனத்தையே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா சிலுவை பற்றி வர இடரல் எல்லாம் ஒண்ணுமே இருந்திருக்காது என்று சொல். அப்ப சிலுவைய இன்றைக்கு நமக்கு முன்பதாக வைத்துக் கொள்ள, சிலுவை பற்றிய இடரல் ஒழிஞ்சு போகணுமா உங்களுக்கு? சிலுவை பற்றிய இடரல் உங்க வாழ்க்கையில இனிமேல இருக்கவே கூடாது. சிலுவை என்ன, நம்ம பாதி தான் புரிஞ்சிருக்கோம், இன்னும் பாதியை புரிஞ்சுக்கல. எப்படி அறையப்பட்டவர்களாக வாழ நம்ம அப்படியே ஜபத்துக்குள்ளே நம்ம
கடந்து போக. அநேருக்கு இன்னைக்கு சிலுவை தான் எடறது. உன் வாழ்க்கையில அது எடலா இருக்குதா? கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டு அவரால் உலகம் எனக்கு சிலுவையிலே அறையன்றிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையன்று. இயேசு உலகத்தை அடிச்சுட்டாரு, சிலுவையில் அடிச்சுட்டாரு, ஜெயிச்சுட்டாரு, உலகத்தை காலால மிதிச்சுட்டாரு. நான் என்ன பண்ணும்? அத அனுபவிக்க, அது பின்னால ஓடக்கூடாது. நானும் அடிக்கப்பட்டு என்னால அது கிட்ட போவே முடியாது. இந்த உலகத்தின் நிச்சய பார்க்க என்னால போக முடியாது, என்னால போகவே முடியாது. ருசிச்சு பார்க்க கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கரங்களை தட்டி கர்த்தர்